வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன். இன்னைக்கு ஜோதிடர். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, ஜோதிட தகவலில் எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனல் மூலமாக இப்போ நடக்க போகிற வக்கரப்பயிற்சி தான் பார்க்க போகிறோம். சனி வக்கரப்பயிற்சி ஆகிறார். சனி வக்கரப்பயிற்சின்ற போது சனி பகவான் பின்னோக்கி செல்வார். பின்னோக்கி செல்லும் போது கண்டிப்பாக நற்பலனை தாங்க கொடுப்பாங்க. எவ்வளோ பாதகம் இருந்தாலும் அதில் ஒரு சில நற்பலன்களை கொடுத்து தான் போவார். அப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கரப்பயிற்சி என்ன பலனை கொடுக்க போகிறார், எந்த மாதிரி பலனை கொடுக்க போகிறாரு தான் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசின்னு சொல்லும்போது இப்போ பாத சனி 2ஆம் வீட்டில் சனி பகவான் உட்காந்துருப்பார். கும்பத்துக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த 2ஆம் இடத்துல இருந்துட்டு அவருக்கு சனி பகவானுக்கு எப்பவுமே ஒரு பார்வைகள் உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அப்போ அந்த 3ஆம் பார்வைன்னு இருக்கும்போது 4ஆம் இடம் உங்களுடைய சுகஸ்தானத்திலையும், மறைவு ஸ்தானம் 8ஆம் இடத்துல, அதான் சொல்லுவாங்களே 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்திலையும், 11ஆம் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்திலையும் சனி பகவானுடைய பார்வை விழுது. அப்போ அந்த 4, 8, 11 செவ்வாய் வீடை பார்க்காரு, சந்திரனோட வீடை பார்க்காரு, திருப்பி செவ்வாய் வீடை 4, 11 செவ்வாய் வீடை பார்க்காரு, 8ஆம் இடம் போது சந்திரன் வீடை பார்க்காரு. அப்போ இது எப்படி பலனை கொடுக்க போகுதுன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதை பற்றி பேச வரோம். குடும்பம் சார்ந்த விஷயம் ஃபஸ்ட்டே குடும்பத்தில் கொண்டு வர இந்த சனி வக்கர பேச்சுன்னு இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். ஏதாவது உங்கள்கிட்ட இருந்து நெகட்டிவ்ஸ் உங்களை விட்டு போயிருங்க, கவலைப்படாதீங்க. எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, எப்பவுமே சனி பகவான் நேராவோட பின்னாடி போகும்போது கண்டிப்பாக நற்பலனை கொடுப்பாருன்னு சொல்கிறேன். அப்போ இந்த மகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை இந்த வக்கர பயிற்சிக்கு அவர் கொடுக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. பணமே இல்லை, சிக்கலில் இருந்துட்டு இருக்கேன், ஏதாவது வழியில் உங்களுக்கு பணம் வரும். அது லோனாக இருந்தால் கூட சரி, அதை நீங்கள் அடைச்சிடுவீங்க, பயப்பட வேண்டாம். அதே நேரத்துக்கு உங்களுடைய பழைய கடனை அடைக்கிறதுக்குள்ள ஒரு உதவியும் கிடைக்கும். அப்போ உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ சம்பள உயர்வு உண்டு. புதிய வேலைக்கு முயற்சி எடுக்கலாம். குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் ஒரு நல்ல இது உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடும். முக்கியமான விஷயம், குழந்தை பாக்கியம்ன்ற விஷயம் வரும்போது தான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். மறைவு ஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல சந்திரனை பார்க்கறனால பெண்கள் அவங்களுடைய உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த நேரத்தில், அதாவது குழந்தை பாக்கியம்ன்ற போது அதுக்கு நம்மளுக்கு தாம்பத்திய உறவுன்ற விஷயம், தாம்பத்தியம் உறவு எல்லை மீறி போனால் கண்டிப்பாக அது குழந்தைக்கு கரு உண்டாகிற குழந்தைக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக செய்ய பாருங்கள். எதுக்கு நான் இவ்வளோ இதாக வெளிப்படையாக பேசுன்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் பண்ணுற தப்புங்க. அது இப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அது அப்படி காட்டுது. அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். மறைவுன்ற போது நம்ம நினைப்போம் அவங்களுக்கு ஏதோ ஆயிட்டு, பெண்களுக்கு ஏதோ ஆயிட்டு, குழந்தை பாக்கியம் கிடையாது. ஆண்களோட தவறு பெண்களுக்கு அது பாதிப்பு உண்டாகிட்டு இருக்கு. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது உடல் ஆரோக்கியம், மருத்துவம் இது சார்ந்த விஷயனால தான் நான் உங்களுக்கு இந்த இதில் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாதுங்க. லாபஸ்தானம்ன்ற நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பண விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. வேலை விஷயத்துலையும் நல்ல முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டு பயணம் வெளிநாடு பயணமாக இருக்கலாம், சொத்து சுகங்கள் வாங்குற விஷயங்களாக இருக்கலாம். இந்த விஷயங்களுக்கான முயற்சிகளை இப்போ எடுக்க பார்த்தாலும் பணம்ன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பணம்ன்றது எப்படி கவனம் தேவை? உங்களுக்கு பணம் வருங்க, ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற பணத்தில் கொஞ்சம் அதாவது 1க்கு 2 இடம் யோசிச்சு இது கரெக்டாக இருக்கணும்னு போட்டு. ஏன்னா உங்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல்ன்ற விஷயம் வருது. கொடுக்கல் வாங்கல்ன்ற விஷயம் வரும்போது நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட பாருங்கள். திடீர்னு அது உங்களுக்கு சொதப்பிட்டுனா அது உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்துடும். அதனால தான் நான் சொல்கிறேன் மகராசி. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ டைம்ன்ற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்கு. எடுத்த காரியங்கள்லாம் கொஞ்சம் தவறி போது தடைப்படுதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மாற்று இது உண்டுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மகராசி அன்பர்களுக்கு நான் முதலே சொல்லிடுறேன், உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய நட்சத்திரம் வரும் தெரியுமா? மகராசியில் 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்களோட குலதெய்வத்தோட ஃபோட்டோ முன்னாடி உங்களுக்கு ஏதாவது உணவு செஞ்சு நீங்கள் சுவாமிக்கு அந்த நெய்வேத்தியம் செஞ்சு நீங்கள் அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வரும். எதுக்கு நான் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வரும்னு சொல்லியிருந்தேன்னா, தேவையில்லாத மருத்துவ செலவுகள் காட்டிகிட்டு இருக்கா. அப்போ அது இது பண்ணதுக்கு தான். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய இந்த 5 மாதம் வக்கர பேச்சு 5 மாதம் இருக்குங்க. இந்த 5 மாதத்தில் கண்டிப்பாக மாதத்தில் உங்கள் நட்சத்திரம் வரும். உங்கள் இந்த மகராசியில் ஒவ்வொரு நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் உங்களோட தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு உணவு சம்பந்தமான பொருளை, அதை பொங்கலாக இருக்கட்டும், கற்கண்டாக இருக்கட்டும், வாழைப்பழமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆனால் அது சமைச்ச பொருளாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ கற்கண்டெல்லாம் கடையில் வாங்குறது, வாழைப்பழமும் கடையில் வாங்க சமைத்த பொருள். பொங்கல் வைக்கலாம், கேசரி பண்ணுங்கள், எதுனாலும் அந்த பொருட்கள் உங்கள் கையால் நீங்கள் பண்ணி உங்கள் தெய்வத்துக்கு வைக்கும்போது உங்கள் தெய்வம் சந்தோஷப்பட்டு உங்கள் வீட்டில் அந்த உணவை சாப்பிடும். கண்டிப்பாக அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த உணவை சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே அந்த தாக்கம் குறையுங்க. சரிங்களா? அப்போ அந்த தாக்கம் குறையும் போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இது சம்மந்தமான விஷயங்கள் தான். இது ஒரு பரிகாரம் தான். மாதம் உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு பரிகாரம் பண்ண பாருங்கள். உங்கள் வீட்டிலே பண்ணுங்கள். நீங்கள் கோயிலில் போய் கும்பிட்றத விட உங்கள் வீட்டில் உங்களோட குலதெய்வத்திற்காக நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். வாக்குஸ்தானம் நல்லா பாருங்கள்.
நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது எந்த காரணம் கொண்டும் யாருக்கும் உறுதி பண்ணாதீங்க. நான் இது பண்ணித்தரேன், வாக்குறுதி கொடுக்காதீங்க. அது உங்களால் செயல்படுத்த முடியாது. ஏன் செயல்படுத்த முடியாதுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிடுவீங்க. அது உங்களை செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு இந்த சில கிரகங்கள் உங்களுக்கு நெகட்டிவ் வந்துருவாங்க. அது நடந்துட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்குன்னா, திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் கைகூடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திருமணம் முடிக்காதவங்களுக்கு திருமணம் வரும். சில திருமணம்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. எதையுமே முடியாமல் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் வந்து திருமணம் கைகூடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள தேட சொல்லுங்கள், திருமணத்துக்கு தேடுங்க, கண்டிப்பாக வரன் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி மாதத்தில் நிறைய வீட்டில் ஃபிக்ஸ் மேரேஜுக்குள்ளே ஒரு சுப செய்தி நடக்கும். மகராசி அன்பர்களுக்கு அது நடக்கும். அப்போ இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வத்துக்கு சார்ந்த பரிகாரம், உணவு சம்மந்த பரிகாரம் பண்ணது உங்கள் வீட்டில் நிறைய விஷயங்களை அவங்க மாற்றி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ இதை நீங்கள் செய்யும்போது இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அரசியலில் இருக்கிறவங்க நீங்கள் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு சில நேரங்களில் உங்களுக்கு மறைமுகமாக உதவி கிடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த உதவி உங்களுக்கு உங்களுடைய பதவி சார்ந்த ஒரு உயர்வுக்கும் ஒரு வழிவகுக்கும். புரியுதுங்களா? அப்படியும் வழிவகுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் இருக்கும்போது வீடு வாசல்கள், வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்களில் வாங்குறதுக்கான ஒரு இது பண்ண பாருங்க. நார்மலாக அவங்க ரொம்ப அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாது. ரொம்ப லக்ஸரியாலாம் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து சாதாரணம் இருந்தால் தான் உங்கள் கையில் நிற்கும். ரொம்ப லக்ஸரியான பொருட்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் கையை விட்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் இருப்பாங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்துருங்க, நல்ல ரிசல்ட் வரும். இதுக்கு இந்த மருத்துவம் சார்ந்த எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடையும் ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க, இல்லை மார்க் கட் ஆஃப்ல அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தடவை அவங்களுக்குலாம் இந்த இதை விட்டாலுமே அடுத்த தடவை வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, அவங்க விருப்பப்பட்ட காலேஜுக்கே போவதுக்குள்ளே ஒரு இது வரும், போவதுக்குள்ள வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன லேட்டாக கிடைக்கிது, அதான் உண்மையை சொல்லணும். சனி பகவானோட இது இருக்கிறதுனால லேட்டாக கிடைக்கிறதுனால நீங்கள் முயற்சி எடுங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டம் வந்து மகர ராசி என்பது சனி வக்கர பேச்சு வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி தான் காட்டும். சரிங்களா? அதே நேரத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். இந்த மகர ராசிக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்கு இந்த சனி வக்கர பேச்சுன்றது வந்து கரெக்டாக 7ஆம் இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல உட்காந்துருப்பாப்புல. 2ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டு 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடம்ன்றது சந்திரனோட இடம். நீங்கள் ஒரு விஷயத்தில் இருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் மேலே தேவையில்லாத அவச்சொற்கள் வருது. அவச்சொற்கள்லாம் எப்படி சொல்லுவாங்கல்ல, நம்மளை ஒருத்தங்க கூட சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரி காட்டுதுங்க. அதில் கொஞ்சம் பார்த்துவோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் அதில் இருந்திருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை மேலே ஒரு பழி போடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் இந்த மகர ராசிக்கு இந்த சனி வக்கர பேச்சில் உண்டாகுது. ஆனால் உங்கள் தனி மனிதன்ற விஷயத்தில் ஒழுக்கமாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சரிங்களா? மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது கொஞ்சம் பார்த்து உதவி செய்யுங்க. மற்றபடி உங்களோட ஜாதக நேரம் எல்லாமே நல்லபடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம்ன்றது உங்களுக்கு குலதெய்வத்துக்கு நான் சொல்லியிருந்தேன். அதே செய்ய பாருங்கள். அதே செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல நட்பலன்களை கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த வக்கர பேச்சு உங்களுக்கு இதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.